வணக்கம். ஒரு சர்க்குலர் அப்பர்ச்சர்ல ஏற்படக்கூடிய டைஃப்ராக்ஷனை இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். சர்க்குலர் அப்பர்ச்சர் ஒரு அப்ஸ்ட்ரக்கிள்ல சர்க்குலா ஒரு ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அதன் வழியாக மட்டும்தானே நமக்கு ஒளியானது வெளியில வரும். அதுதான் சர்க்குலர் அப்பர்ச்சர். இது ஒரு அப்ஸ்ட்ரக்கிள். இந்த அப்ஸ்ட்ரக்கிள்ல ஏபி அப்படின்னு நீங்க படத்துல பார்க்கக்கூடிய அதுதான் ஒரு சிறிய சர்க்குலர் ஹோல். இதன் வழியாக ஒளியானது வெளியில வரும் பொழுது எவ்விதமான டைஃப்ராக்ஷனை ஏற்படுத்துது அப்படிங்கிறத இங்க ஒரு ஸ்கிரீன் வச்சு அந்த ஸ்கிரீன்ல என்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சோர்ஸ் எடுத்துக்குவோம், மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். அதுல இருந்து நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் வேவ் வருகிறது. அது ஏபி அப்படிங்கிற இந்த சர்க்குலர் அப்பர்ச்சரை இந்த மாதிரி வந்து அடைகிறது. நமக்கு தெரியும், இந்த இருக்கக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிகளும் செகண்டரி வேவ்லெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் பியாண்ட் திஸ் ஏபி உங்களுக்கு லைட் ஆனது பெண்ட் ஆகி இங்கே ட்ராவல் பண்ணும். அது ஸ்க்ரீனை பிங்கிற புள்ளியை அடையுதுன்னு வச்சுக்கலாம். இந்த பிங்கிற பாயிண்ட்ல இந்த ஏபி அப்படிங்கிற இந்த சர்க்குலர் அப்பர்ச்சர் மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய வேவ் எந்த மாதிரியான எஃபெக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத எதன் மூலமா நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த போர்ஷன் ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய ஏஓபி அப்படிங்கிற இந்த அப்பர்ச்சருக்குள்ள எவ்வளவு ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்கிறத வச்சு தான் நம்ம அந்த பாயிண்ட் பி பிரைட்டா டார்க்கா அப்படிங்கிறத டிசைட் பண்றோம். ஓகே, இன்கேஸ் ஏஓபி போர்ஷன்ல ஹோல் வேவ் ஃப்ரண்ட்டும் அப்படியே வெளிவருது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாயிண்ட் பில வந்தடையும் பொழுது உங்களுக்கு இன்டென்சிட்டி இவ்வாறாக இருக்கும். இந்த m1/4 எப்படி போட்டோம் அப்படிங்கிறத நம்ம ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் தியரியில நம்ம படிச்சிருக்கிறோம். ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் படி முதல் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் வேவ்ல m1 ஆம்ப்ளிடியூட்ல இருந்துச்சு. அடுத்தது இரண்டாவது செகண்டரி வேவ்ல ரெண்டாவது ஜோன் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ்ல இருந்து வரக்கூடிய செகண்டரி வேவ்னோட ஆம்ப்ளிடியூட் m2. அதே மாதிரி தேர்ட் ஜோனுடைய ஆம்ப்ளிடியூட் m3. இப்படின்னு போட்டுக்கிட்டே போகும் பொழுது ஸோ வி ஹாவ் டிரைவ்ட் இன் சச் வே தட் ஃபைனலா அந்த ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் m1/2 இவ்வாறு இருந்ததா வச்சுக்கலாம். ஸோ இந்த லேட்டர் ஆன் mn/2 இருக்கும். ஸோ டியூ டு த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் mn நம்ம இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு வெறும்னே m1/2 தான் அதனுடைய ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட்னு டிரைவ் பண்ணும். அந்த வீடியோவை வேணா பாருங்க. அப்போ ஹோல் வேவ் ஃப்ரண்ட்டும் இந்த சர்க்குலர் அப்பர்ச்சரை வந்து அடைஞ்சு வெளிவந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் பியில் எப்படி இருக்கும் இன்டென்சிட்டினா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1/4. அல்லது வேறொரு சாய்ஸ், ஏஓபியில் ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகுது. அப்ப எப்படி இருக்கும் ரிசல்டன்ட்? அந்த பாயிண்ட் பியில் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? m1. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1/2. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் தான். அந்த சர்க்குலர் அப்பர்ச்சருக்கு ஈக்குவலான ஹாஃப் பீரியட் ஜோன், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்பொழுதைக்கு m1/2 தான் அதனுடைய ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி. இன்கேஸ் இந்த அப்பர்ச்சர்ல 2 ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? m1 மைனஸ் m2. ஸோ அப்போ இதுலேயும் மினிமமாக இருக்கும். இன்கேஸ் 3 அந்த சர்க்குலர் அப்பர்ச்சருக்கு 3 ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா m1 மைனஸ் m2 பிளஸ் m3. ஸோ 2 ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் வரும் பொழுது definitely the intensity will be minimum will compare to 3 half period zone. Half period zones இருக்கும் பொழுது 3 half period zone இருக்கும் பொழுது மேக்ஸிமம் ஆயிருக்கும். இதே மாதிரி தான் இந்த ஏஓபி போர்ஷன்ல
உங்களால ஆட் நம்பர் ஆஃப் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அப்போதெல்லாம் அந்த பாயிண்ட் பி மேக்ஸிமம் இன்டென்சிட்டியை பெறுவதையும் ஏஓபி போர்ஷன்ல ஈவன் நம்பர் ஆஃப் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதெல்லாம் பிங்கிற பாயிண்ட் மினிமம் இன்டென்சிட்டியை பெறுவதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த சர்க்குலர் அப்பர்ச்சர் சேம் தான். ஆனா எப்படி the same circular aperture தான். இதுதான் அந்த circular aperture சைஸ். இதுல வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் சேம் தான். ஆனா எப்படி இதுல ஈவன் ஆர் ஆட் மாறி மாறி கிடைக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் பில பியினுடைய தொலைவை பொறுத்து தான். இந்த அப்ஸ்ட்ரக்கல்ல இருந்து எவ்வளவு தொலைவுல இந்த பி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த போர்ஷன் அப்பர்ச்சர்ல ஈவன் நம்பர் அமையுமா ஆட் நம்பர் அமையுமா அப்படிங்கிறது. நம்மளுடைய ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் படிச்சிருக்கும் பொழுது நம்ம சொல்லியிருந்தோம், அதை திரும்பவும் சொல்றேன். ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை ஃப்ரெனெல்னுடைய அசம்ஷன்ஸ் படி அவர் பல்வேறு ஈக்குவல் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸா பிரிச்சாரு. அது எப்படி பிரிச்சாரு அப்படின்னா, as if இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பியர் வரைகிறோம், ஒரு சர்க்கிள் வரையணும்னு வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன். அப்போ இது கட் பண்ணக்கூடிய இந்த ஏரியா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ். இதே அடுத்தது இன்னொரு b + λ/2 அப்படிங்கிற ரேடியஸ்ல இன்னொரு வரைஞ்சோம்னா அது கட் பண்ணக்கூடிய ஏரியா செகண்ட் ஹாஃப் பீரியட் ஜோன். ஸோ இந்த பிங்கிற புள்ளியில இருந்து நம்ம வரையும் பொழுது இது ஏற்படுத்தக்கூடிய கட் பண்ணக்கூடிய இந்த ஏரியா தான் நம்மளுக்கு என்னது ஹாஃப் பீரியட், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன், செகண்ட் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ். இதுல இருந்து புறப்படக்கூடிய செகண்டரி வேவ்லெட் தான் இந்த புள்ளி பில பிரைட் அண்ட் டார்க்க நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணுது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கசட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயர் இது ஒரு ஸ்பியர், ஒரு பால் ஐஸ்கிரீம் ரெட் கலர்ல வச்சிருக்கிறீங்க. அதற்கு மேல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒயிட் கலர், அப்புறம் அகைன் எல்லோ கலர். இதெல்லாம் யூ இமேஜின் தட் இட் இஸ் அ ஸ்பியர்ஸ். ஒரு நைஃப் கொண்டு இந்த இடத்த நீங்க கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது அந்த பகுதி தான் இது. எப்படி இருக்கும்? பல்வேறு சர்க்கிளா இருக்குமா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன், செகண்ட் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த பியை நகர்த்துறீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்? தூர போக போக அது அந்த ஏஓபி போர்ஷனை ஒன்னா கட் பண்ணலாம், 2ஆ 4ஆ எப்படி வேணாலும் இந்த ஏஓபி போர்ஷன் பிரிக்கப்படும். எத்தனை ஜோன்ஸா பிரிக்கப்படும் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா, இந்த பி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். ரொம்ப கிட்ட, ஸோ தட் இவ்வளோ தூரத்தில் அமைஞ்சிருக்கும் பொழுது அது இந்த ஏஓபி போர்ஷன்ல ஒரே ஒரு சிங்கிள் ஹாஃப் பீரியட் ஜோன் தான் ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கும் பொழுது அதனால 3 ஹாஃப் பீரியட் ஜோன்ஸை இதற்குள்ள ஏற்படுத்த முடிஞ்சுது. இங்கே வரும் பொழுது 4. அப்ப இதற்கு ஏற்றது போலதான் இந்த ஏஓபி போர்ஷனை பல்வேறு ஹாஃப் பீரியட் ஜோன்ஸா பிரிக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிங்கிற புள்ளி பிரைட்டாகவோ இல்ல டார்க்காகவோ அமைஞ்சிருக்கு. அப்ப எப்பெல்லாம் ஆட் நம்பர் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸா அந்த ஏஓபி போர்ஷன் பிரிக்கப்படுதோ அப்பெல்லாம் பிரைட்டாக இருக்கிறத பார்க்கலாம். எப்பெல்லாம் ஈவன் நம்பர் ஆஃப் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸால பிரிக்கப்பட்டிருக்கோ அப்பெல்லாம் அந்த பாயிண்ட் பி டார்க்கா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த புள்ளி பி டார்க்கா பிரைட்டா அப்படிங்கிறது அமைகிறது. சர்க்குலர் அப்பர்ச்சர்ல அப்ப அந்த சென்டர் பாயிண்ட் பிரைட்டா இருக்குமா டார்க்கா இருக்குமா அப்படிங்கிறது அதனோட தொலைவை பொறுத்து இருக்கு. அது பிரைட்டா தான் இருக்கும், டார்க்கா தான் இருக்கும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஓகே, அந்த சென்டர் பாயிண்ட்டை தவிர மற்ற பாயிண்ட் என்ன சொல்லுது, மற்ற பாயிண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் வரைஞ்சிக்கோங்க, அந்த போர்ஷனை டினோட் பண்ணிக்கோங்க. இது இந்த சென்டர் பாயிண்ட், இது இந்த ஸ்க்ரீன். இந்த பாயிண்ட் தான் பிரைட்டா டார்க்காங்கிறத எப்படி முடிவு டார்க்கா அப்படிங்கிறத நம்ம அந்த ஜோன்ஸ்னுடைய எண்ணிக்கையை பொறுத்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்க்ரீன்ல வேற ஒரு புள்ளியை எடுத்துக்கலாம், பி பிரைம் அப்படிங்கிற புள்ளியை எடுத்துக்கலாம். இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது சென்டர் பாயிண்ட்டை விட்டு. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் ஓ பிரைம் எடுத்துக்கோங்க. இப்பொழுதைக்கு இந்த பாயிண்ட் பி பிரைம் பிரைட்டா இருக்குமா டார்க்கா இருக்குமா, அது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, இப்போ அதில் விழக்கூடிய
செகண்டரி வேவ்லெட் எங்கேருந்துலாம் வந்திருக்குதுன்னு பார்ப்போம். இன்கேஸ் இந்த ஓவை சுற்றி நான் இப்போ வந்து இன்னொரு சர்க்குலர் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் வரைகிறேன். நான் இந்த ஓவை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன், செகண்ட் ஹாஃப் பீரியட் ஜோன், தேர்ட் ஹாஃப் பீரியட் ஜோன், ஃபோர்த் ஹாஃப் பீரியட் ஜோன், இந்த மாதிரி வரைகிறேன். இப்போ நல்லா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் அமைஞ்சிருக்கிற இடம், அதுலேருந்து ரேஸ் வெளியில் வருமா அப்படின்னா நோ, பிகாஸ் இந்த ஓ பிரைம் ஏ அப்படிங்கிற போர்ஷன்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன் அமைஞ்சிருக்கு. அப்போ அது என்னது? இது அப்ஸ்ட்ரக்கிள். அப்போ அதன் வழியா வருமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன்ல இருந்து செகண்டரி வேவ்லெட் வருமா அப்படின்னா நோ, அது தடை செய்யப்பட்டுடும். அப்ப ஒன்லி பாசிபிலிட்டி பி பிரைமை சென்றடையக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய இந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ்ல இருந்து போகக்கூடிய ரேஸ் தான் இங்க பி பிரைம் அப்படிங்கிற புள்ளியை போய் சென்றடையும். இதற்கிடையில இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ்னால தான் அந்த புள்ளி பிரைட்டாகவோ டார்க்காகவோ மாறும். ஓகே, எப்பொழுதும் நம்ம சொன்ன மாதிரி முதல் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ்லாம் அதிகமான ஆம்ப்ளிடியூட் கொண்டு இருக்கும். அதனுடைய ஹையர் ஆர்டர் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ்க்கு போகும் பொழுது அதனோட இன்டென்சிட்டி கம்மியாயிட்டே போகும் நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன் மறைக்கப்பட்டதுனால அந்த பி பிரைம் அப்படிங்கிற புள்ளி இன்டென்சிட்டி குறைவாக தான் இருக்கும். அது வந்து பிரைட்டாக இருந்தாலும் சரி, டார்க்காக இருந்தாலும் சரி, அதனோட இன்டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ பிரைட் அப்படின்னு வச்சுக்கோம். எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்போ ஓ டேஷ் ஏங்கிற பகுதி ஒபேக், மறைக்கப்பட்டுடுச்சு. அதுலேருந்து எந்த லைட் ரேவும் வெளியில வரப்போறது இல்லை. அப்போ மீதி எங்கேருந்து வரணும்? அப்போ மீதி இருக்கிறது இந்த ஏஓபி அப்படிங்கிற அந்த கேப் வழியா வரக்கூடிய செகண்டரி வேவ்லெட் தான் டிசைட் பண்ண போகுது அந்த பி பிரைம்ங்கிற புள்ளியனுடைய இன்டென்சிட்டியை. இன்கேஸ் இந்த போர்ஷன்ல உங்களுக்கு ஆட் நம்பர் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் பி பிரைம் மேக்சிமமாக இருக்கும். இதுவே இது ஈவன் நம்பர் ஆஃப் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ்ல பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த பி பிரைம் மினிமம் இன்டென்சிட்டியை கொண்டிருக்கும். மேக்சிமம்னு சொன்னா கூட பி பிரைம் அது பியை விட லெஸ்ஸாகத்தான் இருக்கும் இன்டென்சிட்டி. ஏன் அப்படின்னு சொன்னா, முதலில் இருக்கக்கூடிய இந்த ஓ டேஷ் ஏ அப்படிங்கிற பகுதியில ஃபர்ஸ்ட் ஹாஃப் பீரியட் ஜோன் மறைஞ்சாலும் அல்ல அடுத்தது செகண்ட் ஹாஃப் பீரியட் ஜோன் மறைஞ்சிருந்தாலும் சில கேசஸ்ல எப்படியா இருந்தாலும் அந்த எஃபெக்டிவான முதல் சில ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் மறைக்கப்பட்டதுனால ரொம்ப எஃபெக்டிவான இன்டர்ஃபரன்ஸ் இங்கே ஏற்பட்டிருக்காது. இன்டென்சிட்டி அதனால தான் கம்மியா இருக்கு. பி சென்டர் பாயிண்டை விட தள்ளி ரெண்டு பக்கமும் செல்ல. அதனால தான் இந்த ஃப்ரெனெல்ஸ் டைஃப்ராக்ஷன்ல இந்த சென்டர் பகுதியில் ஏற்படக்கூடிய இன்டென்சிட்டியை பிரைமரி மேக்சிமம் அப்படின்னும் அதுக்கப்புறம் ஏற்படக்கூடியதை செகண்டரி மேக்சிமம் அப்படின்னும் சொல்றோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மற்ற இடத்துல இருக்கிற புள்ளிகள் எல்லாம் உங்களுக்கு இப்படிதான் வந்து அமையும். இது வந்து ஒரு இன்டென்சிட்டிக்கு நான் பீக் வரைஞ்சேன்னா இப்படித்தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்காது. போக 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 இந்த இன்டென்சிட்டி குறைஞ்சு கொண்டே போகும். ஓகே, இப்போ சர்க்குலர் அப்பர்ச்சர் நம்ம பார்த்துருக்கக்கூடியது இதுதான், அந்த ஏஓபி அப்படிங்கிற அந்த சர்க்குலர் அப்பர்ச்சர். ஸ்கிரீன்ல மேல பார்த்தோம்னா 2 டைமென்ஷன்ல போட்டிருக்கேன். அதுல 3 டைமென்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் சென்டர் பாயிண்ட் பிரைட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை சுத்தி ஒரு டார்க், அப்புறம் திரும்ப ஒரு பிரைட், அப்புறம் திரும்ப ஒரு டார்க், அப்புறம் ஒரு பிரைட். நான் போடுறது எல்லாமே ஒரே பிரைட்னஸ்ல இருக்குது. பட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இருக்க ஃபேட் ஆகிட்டே போகும். அந்த இன்டென்சிட்டி லெஸ் ஆகிட்டே போகும். இங்கேருந்து போக போக இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ சர்க்குலர் அப்பர்ச்சர்னால டைஃப்ராக்ட் ஆகி கிடைக்கக்கூடிய அந்த இமேஜ் பேட்டர்ன் உங்களுக்கு இவ்வாறு ஸ்கிரீன்ல தெரியும். டைஃப்ராக்ஷன் சர்க்குலர் அப்பர்ச்சர்னுடைய மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸை பார்க்கலாம். ஏபி அப்படிங்கிற இந்த சர்க்குலர் அப்பர்ச்சரை எடுத்துக்கலாம். எஸ்ங்கிறது சோர்ஸ், பிங்கிறது ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்போ இதற்கிடையில இருக்கக்கூடிய டைஃப்ராக்ஷன் பேட்டர்னுக்கு ஈக்குவலண்டான டெரிவேஷன் தான் நம்ம இப்போ போட போகிறோம். தியரி பார்த்தோம் இல்லையா, அதனுடைய மேத்தமெட்டிக்கல்
portion. AB as usual அந்த சர்க்குலர் அப்பர்ச்சரை எடுத்துக்கோங்க. ஓங்கிறது சென்டர் பாயிண்டாக வச்சுக்கலாம். சர்க்குலர் அப்பர்ச்சர்னுடைய ரேடியஸாக ஆர்னு எடுத்துக்கலாம். சோர்ஸில் இருந்து அப்ஸ்ட்ரக்கிள் ஏங்கிற தொலைவில் இருக்கிறது. அதே மாதிரி அப்ஸ்ட்ரக்கிளில் இருந்து ஸ்க்ரீன் பி தொலைவில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு லைட் ரே ஆனது இந்த வேவ் ஃப்ரண்ட் இதில் தான் அப்ரோச் ஆகி போயிருக்கு. வேவ் ஃப்ரண்ட்னுடைய ஒவ்வொரு பாயிண்ட்ல இருந்தும் செகண்டரி வேவ்லெட் கிளம்பி பாயிண்ட் பிஐ சென்றடைகிறது. இப்போ நம்ம ஏங்கிற பாயிண்ட்டுக்கும், அதாவது லைட்டினுடைய ரேனுடைய பாத் டிஃப்ரென்ஸ் எஸ்லேருந்து பிஐ அடைஞ்ச ஏ வழியாக அடைந்தது ரேக்கும் எஸ்ஓபிக்கு இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இந்த பாத் டிஃப்ரென்ஸை பொறுத்து இந்த பாயிண்ட் பி ஆனது பிரைட்டா டார்க்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாத் டிஃப்ரென்ஸை டெல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரே 1 வந்து எஸ்ஏ பிளஸ் ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கடந்து போயிருக்கு. அதுக்கும் ரே 2 எஸ்ஓபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸை கடந்து போயிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல இந்த முக்கோணத்தை கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் எஸ்ஏனுடைய லென்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரையாங்குலரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரம் த ட்ரையாங்கிள் எஸ்ஏஓ நான் எஸ்ஏனுடைய சைடை மட்டும் மெஷர் பண்ணேன், அதாவது ஹைபாட்னியூஸ். பித்தாகரஸ் தியரம் படி இந்த சைடினுடைய ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ஏஓ ஸ்கொயர் பிளஸ் எஸ்ஓ ஸ்கொயருக்கு ஈக்குவலண்ட் ஆகும். ஏஓனோட மதிப்பு 6 ரேடியஸ் இல்லையா, ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் ஏ, அதனால ஏ ஸ்கொயர் போட்டுருக்கோம். எஸ்ஏ மட்டும் தெரியணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ரெண்டு பக்கத்துக்கும் எடுத்தாச்சு. இப்போ எஸ்ஏனோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரியே இந்த முக்கோணத்தையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, அதாவது ஏஓபி அப்படிங்கிற அந்த முக்கோணத்தை. ஸோ கன்சிடர் திஸ் ட்ரையாங்கிள் ஏஓபி. இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து அகைன் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நான் ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் சைடு தெரோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஃபார்முலாவை திரும்ப பயன்படுத்துகிறேன். ஏஓ ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர். ஏஓனோட மதிப்பு 6, ஓபியினோட மதிப்பு பிஏ. இதை பொறுத்து ஏபி மட்டும் எனக்கு தேவைன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. ஸோ பாத் டிஃப்ரென்ஸில் கொண்டு போய் இப்போ நம்ம ஏபியும் எஸ்ஏனோட மதிப்பையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பவர் ஹாஃப் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பவர் ஹாஃப் மைனஸ் எஸ்ஓபியினுடைய மதிப்பு என்னது, ஏ அண்ட் பிளஸ் பி. ஸோ மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி. ஓகே, இதில் கொஞ்சம் நம்ம ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுவோம். இதில் இருந்து நான் வெளியில் எடுக்க போகிறேன் ஏவை, ஏ ஸ்கொயரை வெளியில் எடுத்துடுறேன். அப்போ ரூட் வெளியில் எடுக்கும் பொழுது அது போயிடும், வெறும் ஏ மட்டும் வெளியில் வரும். ஸோ தட் 1 + ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கிடைக்குது பவர் ஹாஃப். அதே மாதிரி இந்த ஸ்டெப்பில் பி ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறேன், ரூட்டுக்கு வெளியில் வரும் பொழுது பியாக மாறிடும். அகெயின் 1 + ஆர் ஸ்கொயர். ஏன் 1 அந்த பியை முதல்ல எடுத்திருக்கேன், 1+ங்கிற டேர்ம் தெரியறதுக்காக, அப்படி அந்த ஃபார்மேட்டில் வர்றதுக்காக எடுத்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா 1 + எக்ஸ் அப்படிங்கிற 1 + எக்ஸ் பவர் ஹாஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏ 1 + எக்ஸ் பவர் ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 1 + x/2 x + x²/4. இது மாதிரி எக்ஸ்பேன்ஷனில் அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ஹையர் ஆர்டர் எல்லாத்தையும் நான் நெக்லெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நெக்லெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர் அப்படிங்கிற வேல்யூ ஏவை விட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர் அப்படிங்கிறது சர்க்குலர் அப்பர்ச்சர்னுடைய ரேடியஸ், அது ரொம்ப கம்மியாக தானே இருக்கும் when compared to the distance a. அதனால அப்போ ஆர் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஸ்மால் வேல்யூ, ஆர் பவர் 4/a/4ங்கிறது இட் இஸ் அ வெரி வெரி ஸ்மால் வேல்யூ. அதனால அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் எல்லாம் ஹையர் ஆர்டரில் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பேன்ஷனில் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த முதல் 2 டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த பிலேயும் அகெயின் ஐ எம் யூஸிங் த எக்ஸ்பேன்ஷன் தட் ஆர் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஹையர் ஆர்டர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏ மைனஸ் டி. இதில் ஏவை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஸோ தட்
இங்கே வரும்பொழுது 2/a வரும் ப்ளஸ் பியை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம் அகெயின் r²/2b வரும் -a - b. இப்போ இந்த ஏவும் கேன்சல் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம், பியும் கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இதில் r²/2 மட்டும் வெளியில் எடுத்துக்கிறோம், 1/a + 1/b. இது என்னது? பாதை வேறுபாடு, பாத் டிஃப்ரென்ஸ். இந்த பாத் டிஃப்ரென்ஸ் that is equal to, நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன், 1/a + 1/b that is equal to என்ன வருது? 2del/r². This is the relationship. இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த AOB போர்ஷனுக்குள்ள உங்களால P உடைய பொசிஷனை பொறுத்து n ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் உருவாக்கப்பட்டிருந்துச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு n ஹாஃப் பீரியட் ஜோன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போமே ஆனால், இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ், ரெண்டு ரேஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா n λ/2 இருக்கும். இதுல இருந்து let me take 2del that is equal to n lambda. இப்போ இந்த 2del இந்த ஈக்குவேஷன்ல இந்த 2delக்கு பதிலா n lambdaவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So that 1/a + 1/b that is equal to n lambda. இந்த ஈக்குவேஷன்ல n lambdaவை போட்டுறோம் divided by r². So again here the point P ஆனது n பொறுத்து மாறுபடும். Here n is odd அப்படின்னு சொன்னா then you will be getting a maximum. Sorry, P கிடையாது, இது P prime. n வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சாரி P தான் இல்லையா, nங்கிறது ஈவனா இருந்துச்சுன்னா மினிமமாக இருக்கும். ஓகே, so this is the relationship. In case source ரொம்ப தூரத்துல இருக்கு, infinite distanceல இருக்கு அப்படின்னா என்னாகும்? உடனே ஒரு லென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து அப்பர்ச்சர் கிட்ட விழற மாதிரி பண்ணுவோம். அப்போ 1/∞ is equal to 0 ஆயிடுமா? அப்போ நம்ம அதை எடுத்துருவோம். ஸோ 1/b that is equal to n lambda/r². ஸோ இதுல இருந்து அதுதான் அந்த லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் 1/f கூட வச்சுக்கலாம். ஸோ தென் if n is odd then p will be bright spot. Okay, otherwise n is even அப்படின்னா p will be a dark spot. It doesn't mean it is always bright. இது சென்டர் பாயிண்ட் P பத்தின டெரிவேஷன். What about the point away from a point away from the center? அதற்கான ஈக்குவேஷன்ஸை பார்க்கலாம். இதுதான் அந்த சர்க்குலர் அப்பர்ச்சர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன்ல சோர்ஸ்ல இருந்து சென்டர் பாயிண்ட்டை வரைஞ்சிடலாம். இதுதான் அந்த பாயிண்ட் P. இது பிரைட்டோ டார்க்கோ இதை எதை பொறுத்து அமையும்னா அதனுடைய ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் பொறுத்து அமையும். ஸோ அகெயின் ஐ எம் ட்ராயிங் டேக்கிங் சம் அதர் பாயிண்ட் P prime அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். அந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ இந்த பாயிண்ட்ல வரக்கூடியது இந்த ரெண்டு ரே தான், அதாவது AP prime BP prime, இந்த ரெண்டு ரேஸ் தான் அங்கே போகுது. இப்போ PP prime x தொலைவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து x தொலைவில் இருக்கு. அது அகெயின் இதுதான் O அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து R நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் பாதை வேறுபாடு மூலமாக தான் இங்கேயும் நம்ம P prime பிரைட்டா டார்க்காங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக திரும்பவும் நான் வந்து பாத் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரே ஏங்கிற புள்ளியிலிருந்து பிங்கிற புள்ளியிலிருந்து புறப்பட்டு போகக்கூடிய செகண்டரி வேவ்லெட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ் டெல் தட் இஸ் ஈக்குவல் டு BP prime minus AP prime. இப்போ இந்த BP prime தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு திரும்பவும் ஒரு முக்கோணம் தேவைப்படுது. Let me draw a triangle. இப்போ இந்த Bக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு தெரியும் நமக்கு, B தானே எடுத்துட்டோம். அப்போ இந்த முக்கோணத்தில் BP prime என்னவா இருக்கும்? ஸோ ட்ரையாங்கிள் இது வந்து சின்னு வச்சுக்கலாம். BCP primeல BP prime square that is equal to BC square plus CP prime square.
பிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பி, அதனோட பி ஸ்கொயர். வாட் இஸ் தி சிபி? அப்போ எக்ஸ் தொலைவு இந்த பிபி பிரைம்ல இருந்து, இந்த தொலைவு என்னது ஆர். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஆர் போட்டுக்கலாம் இங்கே, எக்ஸ் பிளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதே மாதிரியே ஏபிக்காக நம்ம வரையணும். இந்த ஏபி பிரைம்னுடைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஐ எம் டேக்கிங் அனதர் ட்ரையாங்கிள், இதை டீன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் இந்த ட்ரையாங்கிள் ஏடிபி பிரைம்ல ஏபி பிரைம் இஸ் ஈக்குவல் டு ஏடி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டிபி பிரைம் த ஹோல் ஸ்கொயர். ஏடி அப்படிங்கிறது we know that it is b square. What is this dp prime போய் பார்த்துடுமா? இது வந்து 6, அப்போ மொத்த தொலைவு x. அப்போ இந்த தொலைவு மட்டும் என்ன வரும்? x minus r, x minus r the whole square. அப்போ AP prime square தான் இது. அப்போ வெறும் AP primeனா ஸ்கொயர் ரூட் எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ பாத் டிஃபரன்ஸ் இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? பாத் டிஃபரன்ஸ் del is equal to bp prime minus ap prime. B square plus x plus r square power half minus b square plus x minus r the whole square power half. இப்போ இதில் b square வெளியில் எடுக்கிறேன் இந்த இதை விட்டு, அப்போ half ரூட் எடுக்கும் பொழுது b-ஆ மாறிடுச்சு. Then x plus r square by b square power half. இதே மாதிரியே இதிலிருந்து b square வெளியில் எடுக்கிறேன், b ஆயிடுச்சு. 1 plus x minus r the whole square by b square power half. Again I am using the expression 1 plus x power half. அதன்படி expand பண்ணும் பொழுது I am getting 2b square minus b. இங்கேயும் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் and I am getting like this. அகைன் இதில் b-யை உள்ளே எடுத்துகிட்டு போங்க, உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா b plus x plus r the whole square by 2b minus b minus x minus r the whole square by 2b கிடைக்கும். இந்த b-யும் b-யும் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. இதில் இருக்கிறது 1 by 2b வெளியில் எடுத்தாச்சு. x plus r the whole square minus x minus r the whole square போட்டாச்சுங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது a plus b the whole square ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் நான். 2xr minus x square minus r square minus of minus plus ஆயிடுச்சு. ஸோ 2xr. இப்போ இதில் x square கேன்சல், r square கேன்சல். இது ரெண்டுத்தையும் எடுக்கும் பொழுது 4xr divided by 2b வந்துருச்சு. இதுதான் உங்களுடைய பாத் டிஃபரன்ஸ் டெல் அப்படிங்கிறது. இந்த பாத் டிஃபரன்ஸை பொறுத்து அந்த பி பிரைம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் டார்க்காகவோ இல்லை பிரைட்டாகவோ அமையும். எப்படி அமையும் அப்படின்னு சொன்னா, பி பிரைம் டார்க்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பாத் டிஃபரன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2n lambda by 2. இங்க 2nக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஹாஃப் பீரியட் ஜோன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் 2n lambda by 2 போட்டிருக்கோம். இன்கேஸ் இந்த ஈக்குவேஷன் 1ல இதை சப்ஸ்டியூட் பண்றோம், இதை எடுத்து ஈக்குவேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 4xr by 2b that is equal to 2n lambda by 2. இதுல எக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிங்கிற புள்ளியில இருந்து அந்த பி பிரைம் புள்ளி எவ்வளவு தொலைவுல இருக்கு அதுதான் எக்ஸ். இன்கேஸ் பி பிரைம்ல என்னாவது டார்க் ஃப்ரிஞ்ச் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த தொலைவை xn எடுத்துக்கலாம். xn அப்படிங்கிறது nth டார்க் ரிங் இருக்கக்கூடிய பாயிண்ட். ஸோ xn is equal to இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். nb lambda divided by 2r. இதுதான் நம்மளுக்கு இந்த தொலைவில் வரும். ஸோ எவ்வளோ தொலைவில் டார்க் அமையணும் அப்படின்னு இருக்குதுன்னா அது அந்த நம்பரை பொறுத்து இருக்கு, எத்தனை ஹாஃப் பீரியட் ஜோன் அமைஞ்சிருக்குங்கிற எண்ணை பொறுத்து இருக்கு, ஸ்க்ரீன் எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் பிஏ பொறுத்து இருக்கு, வேவ் லென்த்தை பொறுத்து இருக்குது, அண்ட் தென் அந்த ரேடியஸை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் சார்ந்தது தான் இந்த xn வேல்யூ. The next thing is
அது பிரைட்டா இருக்கிறதுக்கு பாயிண்ட் பி பிரைம் பிரைட்டா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? Path difference must be equal to 2n plus 1 lambda by 2. Again, இந்த 2xr by b இதோட ஈக்குவேட் பண்றோம் 2n plus 1 lambda by 2. ஸோ இதன் மூலமா ஒரு என்னாவது பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ 2n plus 1 lambda b divided by 4r. இதுதான் nth பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கிறதுக்கான தொலைவு, பிரைட் ரிங்குக்கான தொலைவு. இது என்ன ரிங் அப்படின்னு சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். ஸோ சென்டர் பாயிண்ட் இதுதான் டிஸ்க்ல ஸ்கிரீன்ல. இந்த பாயிண்ட் பி பிரைம் தான் டார்க்னு வச்சுக்கோங்க. இந்த பி பிரைம் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் இதுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்டும் டார்க்காக தான் அமையும். இதுவே பி டபுள் பிரைம் அப்படிங்கிறது ஒரு பிரைட்டுக்கான பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பி பிரைம் அப்படிங்கிற இந்த ரேடியஸ்ல நீங்க வரையக்கூடிய அத்தனை பாயிண்ட்டும் பிரைட் பாயிண்டா அமைஞ்சிருக்கும் ஸ்கிரீன்ல. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த டூ ஈக்குவேஷன்ஸ் we are receiving for the circular aperture. Diffraction at circular aperture நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். Thank you.